ஸோ கடைசியாக ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. வாக்கிங் வந்து இப்படி அடிக்கிற வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. அடுத்து எங்கே போகுதுன்றத வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓ, அதே ஓப்பன் பண்ணி திருப்பி கொடுத்துருது. ரிவர்ஸ் பண்ண வேணாம் நீங்கள். வணக்கம், வெல்கம் டு நரேன்ஸ் பிரியா விலாக். ஸோ இது இப்போட ஃபைனல் எபிசோட். ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து நம்ம தாசே செர்மின் போய் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம நேராக இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு வந்துருக்கோங்க. சாமி 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 அனுமார் மாதிரி போல நம்மளுக்கு அனுமார் மாதிரி உங்களுக்கு. காக்கா சாமி காக்கா சாமி இங்க ஒரு சின்னதா தண்ணி ஊத்துற மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது இவங்களோட அனுமார் மாதிரி போல. ஆனா இந்த படம் நான் பார்த்துருக்கேன். மேல ஏதோ பாதை இருக்கு. ஆனால் போக முடியாது நினைக்கிறேன். இங்க வந்து கோயில் இருக்கு. உள்ளுக்கு பழைய காலத்து கோயில் போல. பாப்பாங்க அந்த ஊதுபத்தி டிஃபரெண்டான ஊதுபத்தி. சைனீஸ் இருக்கு. சைனீஸ் இருக்கு. ரொம்ப பத்திச்சு. புத்தா சாமி. புத்தா புத்தா புத்தா. அதை போயிருந்தோம்னா அங்கேருந்து இங்கே வருது பாதை. இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே புத்தர் இருக்காங்க. எலிப்பன் காட் காட். ஸோ வெளியில் வந்து இப்படி தான் இருக்கு. அடிக்கிற வெயில் தான் பயங்கரமாக இருக்கு. செம்ம ஒரு வெயில். ஸோ இங்கே இந்த கோயில் இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ விட்டு கிளம்புற நேரம் வந்து விட்டது. நம்ம இப்போ விட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அடுத்து எங்கே போகுதுன்றத வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே உதயன், ரக்ஷிதா, இப்போ பிடிச்சிருந்துச்சா? இப்போ நல்லா இருக்கா? ஓகே சொல்லுங்க, எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போலேருந்து அடுத்த இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டுக்கு போகிற பிளான் தான். பட் என்னன்னா அங்கே உள்ள டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நம்ம போய் சேர்ற நேரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் நம்ம அப்படியே பீனங் போய் ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் நேராக பினாங்க்கு வண்டியை விட்டாச்சு. அங்கே போயிட்டு த கிரானைட்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ அந்த ஹோட்டலில்
ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். அந்த ஹோட்டலோட வியூலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் போடுறேங்க. நைட் வியூலாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருந்துச்சு. அதில் இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த ஹோட்டலோட கார் பார்க் தாங்க. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அந்த கார் பார்க்கையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளுக்கு வந்தோடனே இப்படி தான் இருக்கு, ஒரு ஹால் மாதிரி. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஃபிஸ் எல்லாம், அப்புறம் காஃபி மேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த காஃபி போடுறேன். பொடி. ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்தோம்னா இங்கே தான் ரூம் இருக்குது தனியாக. ஸோ இதுதான் ரூமு. நம்மளாம் ரூம் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு வந்து நம்ம ஹாலுக்கு போயிடலாம். இப்படியே ஹாலுக்கு போயிடலாம். ஸோ இப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹால், இது ஒரு டிவி இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வியூ. ஸோ இந்த ஹோட்டலோட விலை வந்து 285 தான். இந்த ரூம் எங்களுக்கு கிடச்சது வந்து 285 தான். தி கிரானைட் லக்ஸரி ஹோட்டல்னு பினாங்கில் இருக்குது. கொம்தார் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஹோட்டல் புக் பண்ணிங்க, நல்லா இருக்கு. ஸோ இங்கே ஜிம் இருக்குது, ஃபெசிலிட்டி வந்து ஜிம் இருக்குது. இதுதாங்க ஸ்விம்மிங் பூல் இங்கே உள்ள வியூ. நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஹோட்டலோட லோபி. ஸோ என்னோட சஜஷன், இந்த ஹோட்டலில் தங்குறது ஓகே, பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹோட்டல் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவோம். கேசி இறங்குது. ஓ, அதே ஓபன் பண்ணி திருப்பி கொடுத்துருது. ரிவர்ஸ் பண்ண வேணாம் நீங்க. வாவ், பொட்டு கழட்டியா? டைனோசர் பார்க்க போகலாமா? ஸோ ஜுராசிக் வேர்ல்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டோட்டல் வந்து 164 வெள்ளி. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ.
முதல் தூக்கு வெளியே வந்தது. Hi everyone, welcome to our research lab of Jurassic Research Center. So this is a place you can learn about a prehistorical animal. In front of you, there is a dinosaur named Stegosaurus. A plankton dinosaur lived in the late Jurassic period around 150 million years ago. Alright. Ini dah. Dinosaurs. Stegosaurus. I know it's so tall. You scared? It's okay. Kita very happy apa? பின்னாடி ஆளு Kutin கொடுத்துலாமா? கொடுத்துலாமா? அக்கா டைனோசர் Didi sauce. என்ன பேரு? என்ன பேர் சொல்லுது? Dinosaur. Ini baru dinosaur. பாத்துட்டேன் அப்பா பார்த்து தான் வரேன். Kata suara Triceratops. Kata சொல்றாமா? அது கத்துன்னு பாக்குதுல. பாரு கீழே பாரு.
அழுக்கா இருக்கு. நம்ம வீட்டுல வச்சிருக்க முதே நீ வச்சிருக்கிய அதான் அது அப்பா இங்க அதுதான் அப்பா அடிக்கிறாங்களா டைனோசர் பார்க் போயிட்ட பிறகு அடுத்தது ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருக்குது. ஸோ சும்மா ஜாஸ்ட் ஒரு காஃபி டைம் வந்திருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து டின்னர் டைம் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ கடற்கரை ஓரத்தில் போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இருக்கோம். பார்ப்போம். நாங்கள் ஆர்டர் பண்ணது நல்லா செஞ்சுருக்காங்க. இது வந்து ஜஸ்மின் அலோங் டீயா? அலோங் டீ, ஜஸ்மின் அலோங் டீ. இது என்னமோ சைனீஸோட அவங்க ட்ரெடிஷ்னல் என்னமோ பேர் போட்டுருந்துச்சு, மறந்துட்டேன். ஆனால் காஃபி. இது வந்து பீனட் வாஃபல். இது வந்து சைனீஸோட ட்ரெடிஷ்னல் மோச்சி. அதான் நான் சொன்னேன். டீ டைமை முடிச்சிட்ட பிறகு அப்படியே பத்து ஃப்ரெங்கின்னு ஒரு இடத்துல ஹோம்டன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ இது நம்ம செக்இன் பண்ணிட்ட பிறகு நம்ம உள்ளேருந்து பார்க்குற வியூ. ஒத்தையில போகும் வெட்ட வெளி மேகம் மெட்டெடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ உன்னை ரசிச்சு. ரிசீட் தரங்களா பூத்தி எதுக்கு? நைட் டின்னருக்கு வந்து அதே பத்து ஃப்ரெங்கியில் ஃப்ரெங்கி வாக்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அங்கே சாப்பிட வந்தாங்க. நைட் டின்னர் அங்கே தான் முடித்தோம். அப்படியே இந்த அவங்களோட அந்த ஃபயர் ஷோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹோட்டலுக்கு போயிட்டோம். பத்து ஃப்ரெங்கி வந்தீங்கன்னா ஹோம்டன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இது வந்து உள்ளே வந்துட்டோன்னா பாத்ரூம். ஸோ இப்படி இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இது உள்ளுக்கு குளிக்கிறது எல்லாம். ஸோ இப்படி பார்த்தா இங்கே ஒரு கபட் இருக்குது. ஸோ நார்மலாக அவங்க வழக்கம் போல் கொடுக்குறது. அப்படி இங்கே ஒரு கபட் இருக்குது. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல கட்டில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம பாத்ரூம் வந்து அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டா ஓப்பனாக இருக்கும். ஸோ ஒரு டிவி இருக்குது. ஸோ டேபிள் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு சேர் இருக்குது. இப்படி இந்த சைடு வந்தோம்னா இந்த வியூவில் தான் இந்த ஹோட்டல் இருக்கிறது. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பத்து ஃப்ரெங்கி போகிற வழியிலே இருக்குது, முன்னுக்கே இருக்குது. ஹோம்டன் இந்த ஹோட்டல் பேர். ஸோ அப்படி யாராவது பத்து ஃப்ரெங்கில் தங்கணும் ஸ்டே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம்.
250லேருந்து தான் இதோட ரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த எபிசோட் இப்போது ஆரம்பித்தது பின்ன எங்களை முடியுது. இதோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் பார்த்துட்டேன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.